ஹாய், வெல்கம் டு சங்கீஸ் யம்மி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் பொரியல். இது கசப்பே இல்லாத ஒரு சுவையான பொரியலுங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாகற்காய் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேன் வச்சு பேன் காஞ்சோனையும் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். இந்த பாகற்காய் தக்காளியில் தான் நல்லா வேகணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியாது. அதனால தான் நான் ஒரு பாகற்காய்க்கு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வேக வைங்க. அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினோனையும் நம்ம நறுக்கி வச்சுக்கிற பாகற்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதை நம்ம தண்ணியை தெளித்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. தண்ணியை தெளித்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு 3 சில் தேங்காயை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாகற்காய் எடுத்து வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலைன்னா திருப்பி ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பாகற்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு பாகற்காய் வேக வச்சுருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இருக்கும் காயில். ஸோ நம்ம மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். மீடியமில் வச்சு தேங்காய் ஆட் பண்ணி நான் 3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணோன்னே இந்த காயிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், குழம்பு, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான பொரியலுங்க. நெய் போட்ட சப்பாத்திக்கு கூட இது நல்ல சைட் டிஷ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.